கேட்ட வரங்களை அள்ளித் தருவாள் ஸ்ரீ பாலாம்பிகை. வெள்ளக்கட்டியில் எந்த பக்கம் இனிப்பு என்று கேட்பதைப் போலத்தான் சக்தி வழிபாடு. எந்த உருவில் எப்படி வழிபட்டாலும் அது உள்ளம் நெகிழச் செய்யும் அற்புத ஆராதனைதான் இந்த பாலாம்பிகை வழிபாடு. அம்பிகையை பல வடிவங்களில் பக்தர்கள் வழிபடுகின்றனர். அவற்றில் குழந்தை வடிவமாக ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியாக அருளும் வடிவத்தின் பெருமைகள் சொல்லில் அடங்காதவை. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரின் விளையாட்டில் ரூபமாக பண்டாசுர வதத்தின் போது தோன்றியவள் ஸ்ரீ பாலாதேவி. சாக்ஷாத் லலிதா பரமேஸ்வரின் அங்கத்திலிருந்து தோன்றியவளே ஸ்ரீ பாலாதேவி. மன்மதனை ஈசன் எரித்த சாம்பலில் இருந்து உற்பத்தியானவன் பண்டன் என்னும் அரக்கன். ஒரு பெண்ணை தவிர வேறு யாராலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என வரம் பெற்றான். அந்த உற்சாகத்தில் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான். அவர்கள் பராசக்தியை சரணடைய தேவி தன் சேனைகளோடு போர் புரிந்து பண்டனை வதைத்தாள். அந்த சரித்திரமே லலிதோபாக்கியானம் என்னும் பிரசித்தி பெற்ற நூலில் வருகிறது. பண்டாசுர வதம் நடந்தபோது பண்டாசுரின் புதல்வர்கள் போருக்கு வந்ததும் அவர்களை வதம் செய்ய ஸ்ரீ பாலாதேவி லலிதா தேவியின் அங்கத்திலிருந்து தோன்றினாள். சிறு குழந்தையைப் போல விளையாட்டில் ஆசை கொண்டதால் அம்பிகைக்கு பாலா என்னும் பெயர் ஏற்பட்டதாக திரிபுரா என்னும் நூலில் வருகிறது. பொதுவாகவே சிறுவர்கள் எவரிடமும் பேதமில்லாமல் இருப்பர். தீய எண்ணங்கள் இருக்காது. அதேபோல் சிறுமியாக இருக்கும் இவள் பக்தர்களுக்கு பேதம் பாராட்டாமல் அருள்வாள். இவளை தியானிக்க உடனே மனதில் பிரசன்னமாவாள், அன்பை பொழிவாள். பாலமுருகன், பாலகிருஷ்ணன், பால ஐயப்பன், பாலகணபதி என தெய்வங்களை பாலரூபத்தில் வழிபடுவதால் நமக்கு அவர்களின் அருள் எளிதில் கிட்டும். அதேபோல் ஸ்ரீ பாலாதேவி சர்வேஸ்வரின் வடிவம். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பார்கள். இங்கே தெய்வமே குழந்தையாக வரும்போது கொண்டாட்டத்திற்கு கேட்கவும் வேண்டுமோ? பட்டத்து இளவரசியான ஸ்ரீ பாலா அருணகிரண ஜாலங்கள் எனும் இளஞ்சூரியனின் நிறத்தை பேரொளியால் திக்கு திசையெல்லாம் செம்மை நிறப்படுத்துகிறாள். லலிதமான பேரழகுடைய பாலா தன் அதிரூப சௌந்தரியத்தால் அழகாய் பொழிந்து அருள்கிறாள். இவள் தன் இடக்கரத்தை நூலை ஏந்தி இருப்பது சகல வித்தைகளையும் சாதகர்களுக்கு அருளவே. இவள் மறுகரத்தில் கொண்டுள்ள ஜபமாலை அம்பிகையின் நாமத்தை அனைவரும் ஜபிக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே. வரத கரங்கள் கேட்ட வரங்களை தரவும் தயாராக உள்ளன. நித்திய கல்யாண சீலையான இவள் சகல நலன்களையும் இம்மையில் தந்து மறுமையில் வீடு பெற்றையும் அளிக்க வல்லவள். பட்டுப்பாவாடை சட்டையுடன் சர்வ ரத்னாலங்காரங்களுடன் நட்சத்திரங்களை பழிக்கும் மூக்குத்தியை அலந்திருக்கிறாள். இத்தேவிக்கு நவவாரணம், சகஸ்ரநாமம், கட்கமாலா போன்ற பல்வேறு பூஜை முறைகள் உண்டு. இருப்பினும் பேரன்பால் அவளை வழிபடுவதையே அவள் மிகவும் விரும்புவாள். பல சித்தர்களும் மகான்களும் தேவர்களும் ஸ்ரீ பாலாதேவியை துதித்து பாடியுள்ளார்கள். உங்கள் நலனில் அக்கறை கொண்டு உங்களை எப்போதும் காத்து கொண்டு இருப்பாள். அவளை வணங்கி அவள் அருள் பெறுவோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.